உலகெங்கிலும் இருக்கும் மெகா 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த நாளும் கோளும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கிலும் இருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிற மாதிரி. இன்றைய தினம் 7ஆம் தேதி கேதுவுக்குரிய நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமை. இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பொதுவாக சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நாளினுடைய தன்மையை நாம் அளவிடுகிறோம். சந்திரன் அப்படிங்கிறவர் யாருன்னா, உங்களுக்கு மனோகாரகன். அந்த சந்திரன் தான், சந்திரமானம் தான் ஜோதிடத்தின் அடிப்படை. மேசராசிக்காரர்களுக்கு பூர்ண சந்திராஷ்டமத்தோடு இன்றைய தினம் தொடங்குகிறது. ஒரு வகையில் இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாவோட வீட்டில் சந்திரன் வரார். சந்திரமங்கல யோகம் என்றும் கொள்ளலாம் ஒரு ஆங்கிளில். இருந்தாலும் நாளுக்குடையவன் 8இல் மறையும் பொழுது சுகஸ்தானம் பார்த்து நிறைய வண்டி ஓட்டுவீங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக கீழே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோர் டு தேர்ட் ஃப்ளோர்னு உங்களை நிறைய கோப்புகள் கையெழுத்து வாங்குறதுக்கு மேலே போகிறது வர்றது பிஸியாகவே இருப்பீங்க. மற்றபடி பெருசெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வீடு அது. செவ்வாய் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதி. அவருடைய வீட்டில் சந்திரன் வரும் பொழுது பெரிய ப்ராப்ளம் இது இருக்காது. இன்னொன்று, செவ்வாவோட வீட்டில் சந்திரன் வரும் பொழுது தைரியம் அதிகமாகும். 8ங்கிறது வழக்குங்கிற இடத்துல சந்திரன் வரும் பொழுது வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான நாட்கள். இன்றைய தினம் யாராவது கோர்ட்டு பிரச்சனை ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக அமையும். ஈவன்தோ சந்திராஷ்டமமாக இருந்தாலும் வழக்குகளில் இருப்பவர்களுக்கு வெற்றியான தினமாக அமையும். அதே மாதிரி ஏதாவது பிளட்ஜ் பண்ணி காசு வாங்க போகிறீங்க, காரு லேண்ட் ஏதாவது பிளட்ஜ் பண்ணி பணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, இன்றைய தினம் நடந்துடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே சந்திரன், 3 கூடையவர் 7ஆம் வீட்டில். 3 கூடையவர் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய கூட பிறந்தவங்களே உங்களுக்கு ஒரு தொழில் பார்ட்னராக அமைவதற்கான வாய்ப்புகள். ராசியிலே சுக்கிரன் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார். அவர் வேற 7 பார்க்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரனை சுக்கிரன் பார்க்கிறார். செவ்வாய் வீட்டில் சந்திரமங்கல யோகம் பெற்று இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு மென்மையான நிறைய விஷயங்கள், அதாவது சில இன்றைக்கி நாள் இப்போ நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்கணும். ஆனால் டென்ஷனாகவே இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கூலாக இருப்பீங்க. மனம் ரசனையை விரும்பும். புதிய பாடல்களை கேட்க விரும்பும். நல்லா சாப்பிட விரும்பும். இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ண போகிறீங்க. வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒன்று உத்தியோகத்துக்காக, பிஸ்னஸ்க்காக, டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். நமக்காக நாம் செலவிடும் நேரம் என்பது ரொம்ப குறைவு தான். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க. அழகு, உங்களை ட்ரிம் பண்ணிப்பீங்க, ஃபேஷியல் பண்ணிப்பீங்க. உங்களுக்கான ஒரு நாளாக இன்று நாள் அமையும். மிதுன ராசிக்காரர்கள் 6ஆம் வீடாகப்பட்ட செவ்வாயுடைய வீட்டிலே 2 கூடிய சந்திரன் இருக்கிறார். 5 கூடியவன் 12 கூடியவனாகப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இறைவனை தேடிய ஒரு ஆத்ம பயணத்தில் ஈடுபடுறவங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். அவர்களெல்லாம் தன்னுடைய அந்த பயிற்சியில் வெற்றிகளை பெறக்கூடிய நாள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராசிநாதன், அவர் வேற உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு பொருள் ஒருத்தர் விற்கிறார், ஒருத்தர் வாங்குறார். 2 பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட் பண்ணுறீங்க. இது விற்கிறவரை விட நிறையா சம்பாதிச்சிருவீங்க நீங்கள், லாபம். ஸோ இன்றைய தினம் ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமையும். இருந்தாலும் மனசு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால பரபரப்பாகவே இருக்கும். பத்திரமா வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் 5ஆம் வீட்டிலே, கடகராசிநாதன் ராசிநாதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5 கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார், தனஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும்னா, பணம் பல வழிகளில் வரும். பந்தயம் கட்டுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் அதை பார்க்குறீங்க. இந்த கேசினோ மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமான நாள். ஒரு விஷயம் பந்தயம் கட்டுறேன், அது ஜெயிக்குமா ஜெயிக்காத, கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிக்கும். ஒரு போட்டி பார்க்கலாமா, நீயா நானா பார்த்துடலாமா போன்றவங்களாம் இன்றைக்கி நாள் ஜெயிப்பீங்க. யார் கூடனா ஒரு சவால் விட்டுருக்கீங்கன்னா அந்த சவாலில் ஜெயிக்கிற நாள் இன்றைக்கி நாள். நமக்கு நம்மளே ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை ஜெயிக்கிறத விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன, அதை விட பெரிய திருப்தி என்ன இருந்துற போது. இன்றைய தினம் வாழ்க்கையின் சுவாரஸ்யமான நாள். அடுத்து சிம்மராசிக்காரர்கள் 12 கூடிய சந்திர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீடு என்பது உங்களுக்கு செவ்வாயோட வீடு.
பாதகாதிபதி வீடு. ஏற்கனவே அந்த பாதகாதிபதி உடம்புல இருந்து 4ஆம் பார்வையாக அதே சந்திரனை பார்க்கிறார். மிதமிஞ்சிய கோபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆவேசப்படாமல் இருங்கள். கோபத்தால் சாதிக்கப் போவது எதுவுமே இல்லை என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கோபத்துடன் எழுகிறவன் நஷ்டத்துடன் அமர்கிறான். கோபமே படக்கூடாது. இன்றைய தினம் எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் அதை எப்படி ஆற்றலாக மாற்றுறதுன்னு யோசிங்க. டீம் மெம்பர்ஸ் தப்பு பண்ணுறாங்க, அது அவங்க தப்பு பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். அவங்கள டியூன் பண்ணுறது மட்டும்தான் அவங்க ஜாப். அவங்க ப்ராப்ளத்தை உங்கள் ப்ராப்ளம் மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ அதனால் சில பேர் சொல்லுவாங்க, டோன்ட் மேக் மீ ஃபெயிலியர், என்ன ஃபெயிலியர் ஆக்காது. அப்படிலாம் ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையாது. அவங்க தப்பு பண்ணால் அது அவங்க ப்ராப்ளம், அவ்வளோதான். அதில் தெளிவாக இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறது நலம். கன்னிராசிக்காரர்கள் 3-8 செவ்வாய் வீடு, 11 சந்திர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். உடன் பிறந்தவர்களால் கிடைக்கின்ற லாபங்கள், முயற்சிகளால் கிடைக்கின்ற வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புதிய புதிய இன்னோவேட்டிவ் தாட்ஸ் வரும். நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை, எத்தனை நாள் நான் ஏன் யோசிக்கல போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து விபரீத ராஜயோகம் பெற்ற செவ்வாய் 3-8 12இல் மறைந்து 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டமும் ஆர்டர்ஸும் வரும். இதை ஒரு மேனுவலாக ரெடி பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்புவோம். பிடிச்சிருந்தால் அவங்க நம்மளோட பிஸ்னஸ் பண்ணட்டும். சும்மா ஒரு கல்லெறிஞ்சி பார்ப்பீங்க, ஆனால் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் ரிப்ளை வந்துடும். சும்மா ஒரு முயற்சி தான், ஆகுது ஆகலை தெரியாது. முயற்சி, அந்த முயற்சி இன்னைக்கு ஜெயிச்சிடும். உலகத்தில் நம்ம எடுத்த முயற்சி ஜெயிக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருந்துற போகுது. துலாம் ராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டிலே 10 சந்திரன் இருக்கும் பொழுது தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், புதிய புதிய பிரான்ச் ஆரம்பிப்பீங்க. சென்னையிலேயே நம்ம கடை 2 இடத்துல இருக்குது சார், திருவள்ளூரில் 2 ஆரம்பிக்கலான் இருக்கேன், செங்கல்பட்டில் 2 பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வாடகை, இன்வெஸ்டர் தன்னால் வருவாங்க, அவங்களே ஆரம்பித்து கொடுப்பாங்க. வேலை பார்க்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. உங்கள் வேலை பிரெயின் மட்டும்தான். சந்திரனா மனசுக்காரகன், மனோகாரகன். மனதின் நீளம் வாழ்வின் நீளம். நீங்கள் எவ்வளோ பிராடாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பிராடாக ஜெயிக்கிறீங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் படிப்பில் உங்களுக்கு நாட்டத்தை கொடுக்குறாரு. படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாக புதிய புதிய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஆட்டோ கேட், கேட்டியா போன்ற விஷயங்கள், அதாவது இந்த ஸ்கெட்சு டயக்ராம் போடுறது, இதெல்லாம் கற்றுப்பீங்க. அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளை இன்றைக்கி படிப்பீங்க. சைக்காலஜி டாக்டருக்கெல்லாம் பொன்னான நாள். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், ராசியிலே சந்திரன், ரொம்ப சென்சிட்டிவான டே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 பாதகாதிபதி சும்மாவே இருக்க மாட்டார். மனசை போட்டு ஏதாவது எது வாங்கி கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் இல்லாத பொருள் கிடையாது, ஆனாலும் எது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. வருத்தப்படணுங்கிறதுக்காக வருத்தப்படுவீங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். நீங்களாக ஒரு கான்செப்ட் எடுத்து வருத்தப்பட்டால் உண்டு. அதனால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி எது வரலையோ அது வரலை, அவ்வளோதான். எது வந்ததோ அது வந்தது, இந்த தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லாத ஒரு பொருளுக்காக நாம் இயங்கும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ண சார், அடுத்த மாதம் பார்க்க சொல்லிட்டேன், அடுத்த மாதம் பார்ப்போம். ஸோ பொறுமை கொள்ள வேண்டும். எமோஷன் ஆகாதீங்க. உடனே அந்த கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அனுப்பிடாதீங்க. நீங்கள் எடுக்கிற எமோஷனான வார்த்தைகளால் அந்த கம்பெனி ஆர்டர் நிரந்தரமாக கிடைக்காம போயிடும். அப்புறம் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் 8 12இல் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறான். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட வாட்டர் பிளான்ட் வச்சிருக்கிறவங்க, கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் பண்ணுறவங்க, ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். 8 12ஆம் வீட்டில் இருக்கிறான். 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 4லே சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான பலன்களை தருகிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக வீடு செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். அப்போ கடன்கள் அடையக்கூடிய நாள். இவர்கிட்ட இந்த பணம் வரணும் சார், இது வந்துச்சுன்னா இவங்க 2 பேர் கடனை கொடுத்துருவேன். கண்டிப்பாக வந்துடும். அந்த 2 பேர் கடனை நீங்கள் கொடுத்துருவீங்க. இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கடன் இல்லாத ஒரு ஆளாக நிம்மதியாக போய் தூங்குவீங்க. மகர ராசிக்காரர்கள் 6 சுக்கிரன் 7ஆம் வீட்டிலே 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனுமாக சேர்ந்திருக்கிற 8 6இல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெறுகிறார்கள்.
சுக்கிரனுடைய பார்வை பெற்ற சந்திரன். 1000 நல்ல பாயிண்ட் இருந்தாலும் சரி, சந்திரன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறார். இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7 கூடிய சந்திரன் பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது கணவரோட தேவையில்லாத பழைய டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சு பேசாதீங்க. நம்ம கல்யாணம் பண்ண முதல் 2 வருஷத்தில் நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இதெல்லாம் பற்றி இப்போ பேசாதீங்க. ஆச்சு, நம்ம கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. பழைய கதையை பேசுகிறதுனால இருக்கிற நிம்மதியும் போயிடும். இன்றைய தினம் எந்த ஓல்டு ஸ்டோரிஸையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருங்க. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணணும் அதை பற்றி பேசுங்க. கும்பராசிக்காரர்கள் 6 கூடியவன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஜாப் சேஞ்ச் பற்றிய ப்ரப்போசல் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். புது வேலைக்கு போகலாமா, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் போன்ற எண்ணங்கள்லாம் வரும். எந்த எண்ணம் எப்படி வந்தாலும் சரி, 3 10 கூடியவர் 7ஆம் வீட்டில் வரும்பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இந்த புதுசாக வர்ற ஆர்டர் நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா, இந்த கம்பெனியில் இவ்வளோ லாபம் கிடைக்குது, அந்த கம்பெனியில் போனால் இதே குஷனிங் கிடைக்குமா, லாபம் கிடைக்கும், இந்த கம்ஃபர்ட் கிடைக்குமா, இங்கே நம்ம நல்லா பழகி வச்சுருக்கோம், அந்த பழக்கம் கிடைக்குமா, யோசிச்சு பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால் செவ்வாய் 7ல் இருக்கும்போது இந்த எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த செவ்வாய் 10 கூடியவன் மட்டுமல்ல 3 கூடியவனும் தான் எனும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டங்கள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்கள் உங்களுடைய 9ஆம் வீட்டிலே சந்திரன், 5 கூடியவன் 9ஆம் வீட்டில். இவ்வளோ பணம்னு கிடையாது, அவ்வளோ பணம் இன்றைக்கி வரும். புது கிளைண்ட் வருவாங்க, உங்களோட அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிக அற்புதமான நாள். யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு போகிறாரு. ஒரே தூக்கா தூக்கிடுவார். ஒரு யானை எப்படி தூக்கி தலைமையில் வைக்குதோ அப்படி ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சிருவார். மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். உணவுப் பொருள், திரவங்கள் பணிபுரிகிறவங்க, மனோ தத்துவ ரீதியாக பணிபுரிபவர்கள், தியானம், யோகா போன்ற ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க, மற்றவர்களுக்கு நல்ல பழைய ட்ரைனிங் கோர்சஸ்லாம் எடுக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தர்றவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளால் கௌரவமும் பெருமையும் கிடைக்கும். உங்கள் பையன் அத்லட்டில் நேஷனல் லெவலில் வந்துட்டான், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேட்பீங்க. இன்றைய தினம் பெருமகிழ்ச்சிக்கான தினம். ஆக 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்களை நாம் பார்த்தோம். மேஷராசிக்காரர்கள் மௌன விரதம், விருச்சிக ராசிக்காரர்கள் மௌன விரதம், சிம்ம ராசிக்காரர்களும் மௌன விரதம். மற்றபடி மற்றவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லிக்கொள்கிற நண்பர்களே, காலையில் 8 மணிக்கு நாளும் கோளும் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்கள் லைஃப் எப்படி மாறிட்டே இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்கணும், பாசிட்டிவான விஷயங்களை செய்யணும், லைஃபே பாசிட்டிவாக மாறும். நாளைய தினம் இதே நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.